பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் அக்டோபர் மாதம் தேதி 4. அசிசியின் புனிதர் பிரான்சிஸ். மறைப்பணியாளர், திருத்தொண்டர், ஒப்புரவாளர், அருள் வடுவுற்றவர், சபை நிறுவனர். இவரை ஏற்கும் சபை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, ஆங்கிலிக்கன் சமூகம், லூதரன் திருச்சபை, பழைய கத்தோலிக்க திருச்சபை. முக்கிய திருத்தலங்கள்: அசிசியின் தூய பிரான்சிஸ் பேராலயம். இவருடைய நினைவு திருநாள் அக்டோபர் 4. விலங்குகள், சுற்றுச்சூழல், இத்தாலி வியாபாரிகள், சாரணர்கள், சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியா, நாகசிட்டி, செபு, ஓவியத்திரை தொழிலாளர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பாளராக இவர் இருக்கிறார். அசிசியின் பிரான்சிஸ் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ திருத்தொண்டரும் பிரான்சிக்கன் சபை என்னும் கிறிஸ்தவ துறவற அமைப்பை நிறுவியவரும் ஆவார். அவர் பிறந்த ஆண்டு கிபி 1181 அல்லது கிபி 1182 என்று கூறப்படுகிறது. இவர் இறந்த ஆண்டும் தேதியும் உறுதியாக தெரிந்ததுனால அதிலிருந்து பின்னோக்கி கணித்து அவரது பிறந்த ஆண்டை சரியாக வரலாற்று ஆசிரியர்கள் நிர்ணயித்து இருக்காங்க. திருத்தொண்டராக பட்டம் பெற்ற பிறகு குருத்துவ பட்டம் பெற தாம் தகுதியற்றவர் என தாழ்ச்சி உணர்வுடையவராக பிரான்சிஸ் அப்பட்டத்தை பெற முன்வரவில்லையாம். புனிதர் அசிசியின் பிரான்சிஸின் வாழ்க்கை வரலாறு பற்றிய தகவல்களுக்கு பல சான்றுகள் இருக்கிறது. கிபி 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் அவர் வாழ்ந்திருந்த போதிலும் அவர் உரைத்த சொற்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர் நிறுவிய சபைக்கு அவர் வழங்கிய ஒழுங்குகள் இருக்கிறது. அவர் எழுதிய இறுதி சாசனம் உள்ளது. அவர் எழுதிய கடிதங்கள், கவிதைகள், வழிபாடு பற்றிய எழுத்து படையல்கள் போன்றவையும் இருக்கிறது. பிரான்சிஸ் இறந்த 20 ஆண்டுகளுக்கு உள்ளாக அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று ஏடுகள் தோன்றினது. அவரை பின்பற்றிய அவருடைய சீடர்கள் பலர் அவரது வரலாற்றை எழுதியிருக்காங்க. அவர்களுள் சகோதரர்கள் செலானோ தோமா, லியோ ஆஞ்சலோ, ரூஃபினோ ஆகியோரை குறிப்பிடலாம். மேலும் பல பிரான்சிஸ்கன் துறவியர் பிரான்சிஸோடு தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அவரது போதனை, வாழ்க்கை நிகழ்வுகளையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. இத்தகைய வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் தான் புனித பிரான்சிஸ் பற்றிய பல விவரங்கள் உறுதியாக தெரிகின்றன. பிரான்சிஸ் வாழ்ந்த கிபி 12ஆம் அல்லது 13ஆம் நூற்றாண்டுகளில் அதற்கு பின்னும் இன்று வரை எண்ணிறந்த மனிதர்கள் இந்த அசிசியின் ஏழை மனிதரின் எளிய வாழ்க்கையையும் இயற்கை அன்பையும் கடவுள் பக்தியையும் போற்றி வந்திருக்காங்க. கத்தோலிக்க திருச்சபை தவிர எதிர் திருச்சபைகள், குறிப்பாக ஆங்கிலிக்கன் சமூகம், லூதரீனம் ஆகிய திருச்சபைகளும் எல்லா சமயத்தவரும் இவரை மாபெரும் மனிதராக, புனிதராகவும் ஏற்றுக்கொள்கிறாங்க. இளைஞராக இருந்தபோது பிரான்சிஸுக்கு பிரெஞ்சு மொழியில் கவிஞராக வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கிறதுன்னு சிலர் கூறுகின்றார்கள். அசிசியில் புனித ஜார்ஜ் பங்கு கோவிலில் அவர் சிறிது கல்வி பயின்றிருக்காங்க. ஆனால் அவர் படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டவில்லையாம். தம் தந்தையின் தொழிலாகிய வாணிகத்தில் மனதார ஈடுபடவும் இல்லையாம். இவரது வரலாற்றை எழுதியவர்கள் இவரது பகட்டான உடைகள், பணக்கார நண்பர்கள், தெரு சண்டைகள், உலக போக்கை விரும்பும் இயல்பு ஆகியவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேல்தட்டு இளைஞர்களோடு சுற்றித் திரிவதிலும் வீர சாகவாசம் புரிவதிலும் ஆர்வம் காட்டி நடந்திருக்கிறார். நடுத்தர வர்க்கமாகிய வணிகர் பிரிவை சார்ந்த பிரான்சிஸ் உயர்குடி மக்களைப் போல ஆடம்பர வாழ்க்கை நடத்த விருப்பமுடையவராய் இருந்திருக்கிறார். கிபி 1201ஆம் ஆண்டில் பெருஜியா நகருக்கு எதிராக போரிடும்படி பிரான்சிஸ் படையில் சேர்ந்தாராம். காலேஸ்ட்ராவில் நடந்த போரில் எதிராளிகளிடம் பிடிபட்ட இவர் ஓராண்டு கைதியாக இருக்க நேரிட்டதாம். இந்த அனுபவத்தில் இருந்தே படிப்படியாக பிரான்சிஸுக்கு ஆன்மீக மாற்றம் ஏற்பட்டதாக தெரிகிறது. எனினும் கிபி
1203ஆம் ஆண்டில் அசிசிக்கு திரும்பிய பிரான்சிஸ் மீண்டும் தனது பழைய வாழ்க்கை முறைக்கே திரும்பியிருக்காங்க. கிபி 1005ஆம் ஆண்டிலும் அவருக்கு ஓர் திருக்காட்சி அனுபவம் கிடைத்ததாக தெரிகிறது. அதன்பின் பிரான்சிஸ் தமது பழைய வாழ்க்கை முறையை மாற்றத் தொடங்கினாராம். இயேசுவை பின்பற்றி பிரான்சிஸும் ஒரு ஏழை மனிதராக வாழ விரும்பியிருக்காங்க. பிரான்சிஸ் தனிமையை நாடி சென்று நீண்ட நேரம் செலவிட்டாராம். கடவுளை நோக்கி வேண்டல் செய்து தம் உள்ளத்தில் இறை ஒளியை பாய்ச்ச வேண்டும் என்று மன்றாடினாங்களாம். கிபி 1209ஆம் ஆண்டு 12 இளைஞர்களுடன் சிறு சகோதரர்கள் என்ற சபையை ஆரம்பிச்சாராம். பிரான்சிஸ் திருத்தந்தை 3ஆம் இன்னசென்டை அணுகி தம் குழுவை ஒரு துறவற சபையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கொண்டாராம். திருத்தந்தை கிபி 1210ஆம் ஆண்டு பிரான்சிஸ்கன் சபைக்கு அதிகபூர்வமான இசைவு வழங்கினாராம். பின்னர் பிரான்சிஸ் கிபி 1212ஆம் ஆண்டு கிளாரா என்ற பெண்மணியோடு சேர்ந்து பெண்களுக்கான ஒரு துறவற சபையையும் கிபி 1221ஆம் ஆண்டு மேலும் தவ முயற்சிகளை மேற்கொள்ளும் பொதுநிலை சகோதர சகோதரிகளுக்கு என்று 3ஆம் சபை என்று அழைக்கப்பட்ட ஒரு அமைப்பையும் ஆரம்பிச்சாராம். தாம் இறப்பதற்கு முந்தின நாள் சாயங்கால நேரம் பிரான்சிஸ் தம் சகோதரர்களிடம் அப்பம் கொண்டு வர சொன்னாராம். அவரோடு கூட இருந்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பத்திலிருந்து ஒரு சிறு துண்டை பிட்டு கொடுத்திருக்காங்க. இயேசு தாம் துன்பம் அனுபவித்து சிலுவையில் அறையுண்டு உயிர் துறந்ததற்கு முந்தின நாள் தம் சீடரோடு பந்தி அமர்ந்து அவர்களோடு அப்பத்தை பகிர்ந்து கொண்டது போலவே பிரான்சிஸும் செய்ய விரும்பினார். அப்பத்தை பகிர்ந்து கொண்டதும் பிரான்சிஸ் தம் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் இறுதி ஆசி வழங்கினாராம். உலகில் நான் செய்ய வேண்டிய பணி முடிந்தது. நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி யாதென்று உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்பிப்பாராக என்று கூறியிருக்காங்க. ஏழ்மையை தாம் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்ட பிரான்சிஸ் தமக்கென்று தாம் உடுத்த எளிய மேலாடையை கூட வைத்திருக்க விரும்பவில்லையாம். எனவே தாம் ஆடையை அகற்ற சொன்னாராம். பின்னர் தரையில் தம்மை கிடத்த சொல்லியிருக்காங்க. கடன் வாங்கிய ஒரு துணியால் அவரது உடலை மறைச்சிருக்காங்க. அனைத்தையும் துறந்த மனிதராக ஏழையாக இவ்வுலகை விட்டு பிரிய விரும்பியிருக்காங்க புனிதர் பிரான்சிஸ். அன்று சனிக்கிழமை கிபி 1226ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இரவு சூரியன் சாய்ந்த பின் மறுநாள் தொடங்குவதாக கணக்கிடப்படுவதால் புனித பிரான்சிஸ் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இறந்தார் என்று கணிச்சிருக்காங்க. அப்போது பிரான்சிஸுக்கு வயது 45. அவர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து இயேசுவை முற்றிலுமாக பின் சென்று வாழ்ந்திட முடிவு செய்து மனமாற்றம் அடைந்த 12ஆம் ஆண்டு அந்த நாளில் பிரான்சிஸ் மரிச்சிருக்காங்க. இன்று அசிசியின் புனித பிரான்சிஸ் உலகெங்கிலும் போற்றப்படுகின்ற சமய தலைவர்களுள் சிறப்பிடம் பெறும் ஒருவராக திகழ்கின்றார். இவருக்கு புனிதர் பட்டம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி 1228ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் கிரகோரி கொடுத்திருக்காங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய தினம் புனிதர்கள் வரலாற்றில் புனிதர் அசிசியின் பிரான்சிஸ் அவர்களுடைய வரலாற்றை மிகவும் அழகாக பார்த்தோம். அவர் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து தெரிந்தவர். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருக்கெனவே பின்பு வாழத் தொடங்கியிருக்காங்க. கடைசியில் இறக்கும் தருவாயில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல முந்தின நாள் அப்பம் விட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல செய்திருக்கிறார். தாம் ஏழையாக தான் இருந்தோம், ஏழையாகவே சாக வேண்டும் என முடிவெடுத்து தன்னுடைய ஆடையை வர கழற்றி பிறருடைய ஒரு வாடகைக்கு எடுத்த துணியில்தான் அவரை படுக்க வைத்திருக்கிறார்கள். அவருடைய உயிர் இறைவனடி சேர்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று நமக்கு நாம் கேட்டுக்கொள்வோம். புனிதர் பிரான்சிஸினுடைய வாழ்க்கை நம்முடைய மனதை மாற்றட்டும். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.